ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரியன் உங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரா அப்படிங்கிறத வாங்க இந்த பதிவில் பார்க்கலாம். ஜாதகத்தில் 12 ராசி கட்டங்கள் உள்ளது. லக்னம் முதல் 12 வரை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. லக்னம் அப்படின்னா ஜாதகனுக்கு தலை. 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பம், வாக்கு. 3ஆம் இடம் அப்படின்னா தைரியம், வீரியம், இளைய சகோதரம். 4ஆம் வீடு அப்படின்னா சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு, வண்டி, வாகனம். 5ஆம் இடம் அப்படின்னா புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம். 6ஆம் இடம் அப்படின்னா சத்ருஸ்தானம், வேலை, உத்தியோகம். 7ஆம் இடம் அப்படின்னா கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை, நண்பர்கள், நாம் செய்யக்கூடிய தொழில், வேலை, அதன் மூலம் வாடிக்கையாளர்கள். 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம், மறைந்திருக்கக்கூடிய ரகசியங்கள். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், அப்பாவுடன் கிடைக்கக்கூடிய உதவி, உபகரணங்கள், நம்முடைய பயண போக்குவரத்து. 10ஆம் இடம் என்பது தொழில், நம்முடைய ஜீவனத்திற்கு உண்டான வருமானத்தை கொடுக்கக்கூடியது. 11ஆம் இடம் என்பது லாபம், நம்முடைய வருமானத்திற்கு சேமிப்பை கொடுக்கக்கூடியது. 12ஆம் இடம் என்பது ஒரு நாள் ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரை உழைத்து கஷ்டப்பட்டு இரவு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம். 12 கட்டங்களுக்கும் 12 பலன்கள் உண்டு. சூரியன் நட்சத்திரங்களில் முதல் ஒளி பொருந்திய கிரகம். நவ கிரகங்களில் சூரியனே ஒளி பொருந்திய கிரகம். சூரியனை தினந்தோறும் உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரை சூரியனை கண்ணால் தரிசனம் செய்யலாம். சூரிய பகவானே கண்கண்ட தெய்வம். புல், பூண்டு, மரம், செடி, கொடி அனைத்து உயிர்களையும் தோற்றி வைப்பவர் சூரியன். அனைத்து உயிர்கள் வளருவதற்கு ஜீவன யோகத்தை கொடுப்பவர் சூரியன். சூரியன் ஜாதகத்தில் லக்னம் முதல் 12 கட்டங்கள் வரை எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடம், அந்த காரக உறவு வெளிச்சத்துக்கு வந்துடும். சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம் வெளிச்சத்துக்கு வந்துடும். சூரியன் ஜாதகத்தில் இருக்கும் இடத்திலிருந்து 3வது இடத்தை சூரியனுடைய வெப்பத்தால் எரித்து விடுவார். சூரியன் தான் அப்பா. சூரியன் தான் அரசியல், தலைமை, அதிகாரம், ஜோதிட ஞானம். ஜோசியம் நல்லா தெரியணும் அப்படின்னா சூரியனுடைய அருள் வேண்டும். அதிகாரமாக இருக்கணும், முதலாளியாக இருக்கணும், ஒரு தலைமை பொறுப்பு வைக்க வேண்டுமென்றால் சூரியன் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். சூரியன் அப்படின்னாலே கோபம், அதிகமான கோபங்கள் வரும். அதனால தான் அப்பாவோட மட்டும் சாபம் வாங்கக்கூடாது அப்படின்னு காலங்காலமாக முன்னோர்கள் சொல்லிட்டு வராங்க. அப்பா கோபப்பட்டு மகனை சாபம் விட்டார் அப்படின்னா மகனுடைய வாழ்வு சரி இருக்காது. மகன் என்னதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டாலும் மகனால் முன்னுக்கு வர முடியாது. அதனால் அப்பாவோட மட்டும் யாருமே சாபம் வாங்கக்கூடாது. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறாரா, பலம் இழந்து விட்டாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 4 வீடுகள் மட்டும்தான் பலம், மற்ற இடங்கள் எல்லாம் பலவீனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. சூரிய பகவான் லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11ஆம் இடம், இந்த 4 வீடு மட்டும்தான் சூரியனுக்கு பலமான இடம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மற்ற இடத்தில் சூரியன் எப்படி நம்முடைய ஜாதகத்தில் பலமாவார் அப்படின்னா, நம்முடைய லக்னாதிபதியை சூரியன் பார்வை செய்யும் போது அல்லது லக்னாதிபதி சூரியனோடு இணைந்திருக்கும் போது, நம்முடைய லக்னாதிபதி நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி புதனாக இருக்கலாம், சனியாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம். சூரியனே எப்படி சூரியனோடு சேருவார் அப்படின்னா
மேசத்தில் இருக்கும்போது, துலாத்தில் இருக்கும்போது, தனுசு, சிம்மத்தில் இருக்கும்போது, கடகத்தில் இருக்கும்போது சூரியன் வந்து ஆட்சியாக சூரியனே வந்து மிக பலமாக இருப்பார். கும்பத்தில் இருக்கும்போது சிம்மராசியை சூரியன் பார்வை செய்வார். அப்போ வந்து சூரியன் வந்து பலமாக இருக்கிறார் என்று பார்த்துக்கலாம். மற்றபடி ஜாதகத்தில் சூரியன் வந்து வலிமையாக இருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நாம் பிறந்த ஜாதகத்தில் லக்னாதிபதியோடு சூரியன் தொடர்பு கொண்டிருக்கும்போது, லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கும்போது, அல்லது லக்னாதிபதியும் சூரியனும் நேரா 7ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது, அந்த ஜாதகத்தில் சூரியன் வந்து மிக வலிமை பெற்று இருக்கிறார் என்று நாம் வந்து எடுத்துக்கலாம். சூரியன் லக்னாதிபதி சேரும்போது, சூரியன் லக்னாதிபதி நேருக்கு நேராக பார்த்து கொள்ளும்போது தான் அந்த ஜாதகர்களுக்கு அரசியல் செல்வாக்கு ஏற்படும். உள்ளூரில் மெம்பர் ஆகணும், தலைவர் ஆகணும், உள்ளூரில் அரசியல் பதவி வைக்கணும் அப்படின்னா சூரியனோட பலம் வேண்டும். அதே மாதிரி மாநில அளவில், மாவட்ட அளவில், உலக அளவில் ஒரு பிரபலமாகணும், அரசியலில் தலைவர் ஆகணும் அப்படின்னா சூரியனுடைய பலம் மிக முக்கியம். லக்னாதிபதியோடு சூரியன் தொடர்பு கொள்ளாமல் அரசியலில் ஜாதகன் போய் முன்னேற முடியாது. சூரியன் வந்து மிக பலமாக இருந்தால் மட்டும்தான், லக்னாதிபதியோடு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வந்து வலிமையாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். மற்றபடி சூரியன் எங்கே இருந்தாலும், 10ஆம் வீட்டில் இருந்தாலும், 11ஆவது வீட்டில் இருந்தாலும், 6ஆம் வீட்டில் இருந்தாலும், 3ஆம் வீட்டில் இருந்தாலும், லக்னாதிபதியோடு சூரியன் தொடர்பு பெறவில்லை என்றால் அந்த பாவக உறவு மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வரும். உங்களால் வந்து வெளிச்சத்துக்கு வர முடியாது. அரசியலில் ஜொலிக்க முடியாது. அரசு வேலை கிடைக்காது. நாம் வந்து பல தேர்வு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு. ஆனால் வந்து அரசு வேலை கிடைக்காது. அரசியலில் போய் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துக்கலாம், அல்லது நானே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து கட்சியை வந்து மக்கள் மத்தியில் பிரபலமாக்கலாம் அப்படின்னா, சூரியன் வந்து லக்னாதிபதியோடு தொடர்பு பெறவில்லை என்றால் அந்த ஜாதகன் அரசியலில் ஜொலிக்க முடியாது. சூரியன் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரா அப்படின்னா, 3, 6, 10, 11ஆம் வீட்டில் சூரியன் என்றால் வலிமையாக இருக்கிறார். லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதி பார்வையில் சூரியன் என்றால் உங்களுக்கு அரசியல், அப்பாவுடைய ஆதரவு, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்கள், அரசு கட்சி, அரசு வேலை, இப்படி வந்து அரசியலில் வந்து நீங்கள் வந்து பிரபலமாகலாம். அதற்கு சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். சூரியன் வலிமை இழந்து இருக்கிறார் என்றால் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஜொலிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்து நாம் வந்து கப்பம் கட்டுற மாதிரி, ஜெயில் தண்டனை அனுபவிக்கிற மாதிரி, கோர்ட்டு கேஸுக்கு பல வருஷமாக அடுத்தவர்களிடம் சண்டை கட்டிக்கிட்டு, வாக்கியா வரப்பு தடுத்து பிரச்சனை அப்படின்னு கோர்ட்டில் கேஸு போட்டுக்கிட்டு 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம்னு அனாவசியமாக செலவு பண்ணிக்கிட்டு நாம் வந்து அரசுக்கு வந்து தண்டை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். சூரியன் நன்றாக இருந்தால் மட்டும்தான், லக்னாதிபதி தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் ஜாதகன் அரசியலில் ஜொலிக்க முடியும். சூரியன் லக்னாதிபதி தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அரசு வேலையில் நாம் வந்து அமர முடியும். அரசு வேலையில் பதவி உயர்வு, பிரமோஷன் என்று அதிகாரமாக வாழ முடியும். சூரியனோடு லக்னாதிபதி தொடர்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகன் அரசியலில் போக முடியாது, அரசு வேலையில் அமர முடியாது, அதிகாரமாக இருக்க முடியாது. மற்றவர்கள் தான் அதட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. மற்றவர்களிடம் பயந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஜாதகத்தில் சூரியன் வலிமை இழந்து இருக்கும்போது, அதாவது லக்னாதிபதி தொடர்பு பார்வையில் இல்லாமல் இருக்கும்போது, ஜாதகத்தில் 3, 6, 10, 11ஆம் வீட்டில் சூரியன் நின்றாலும் ஜாதகன் வந்து மற்றவரிடம்
பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி, மற்றவர்களுக்கு அடங்கி இருப்பது மாதிரி ஏற்படுத்தி விடும். அதனால் ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருக்கிறாரா இல்லையா, எனக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா, லக்னாதிபதியோடு பார்வை சேர்க்கையில் சூரியன் இருக்கும்போது தாராளமாக உங்களுக்கு சூரியன் வலிமையாக இருக்கிறார். சூரியனுடைய பலம், ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து அரசியலில், அரசு வேலையில் கண்டிப்பாக வந்து அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் லக்னாதிபதி தொடர்பில் இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கும்போது அந்த பாவக காரக உறவு தான் வெளிச்சத்துக்கு வரும். ஜாதகன் வந்து அதற்கு வந்து துணை செய்கிற மாதிரி, நீங்கள் வந்து உதவி செய்கிற மாதிரி உங்களுடைய அமைப்பு இருக்கும். இதை வந்து இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.